ஹனுமான் வரலாறு பற்றி சேனலில் தொடர் கதை போடப் போகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் பண்ணிக்கோங்க. லைக், ஷேர் பண்ணிடுங்க. ஒரு காலத்தில் ஒரு சாபத்தின் காரணமாக வானரப் பெண்ணாக பிறந்த அஞ்சனா, கேசரி என்ற வலிமைமிக்க வானர மன்னனை மணந்தார். அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அஞ்சனா தீவிர பக்தி நம்பிக்கையுடன் சிவபெருமானை நோக்கி கடுந்தவம் புரிந்தார். அவளது பிரார்த்தனைகளால் மகிழ்ந்த சிவபெருமான் அவளுக்கு வரமளித்தார். அதே சமயத்தில் தூரத்தில் தசரத மன்னன் குழந்தை வரம் வேண்டி ஒரு யாகம் செய்து கொண்டிருந்தார். அந்த யாகத்தில் படைக்கப்பட்ட புனிதமான பாயசத்தின் ஒரு பகுதியை ஒரு கழுகு எடுத்துச் சென்றது. சிவபெருமானின் கட்டளைப்படி வாயு பகவான் அந்த கழுகிடமிருந்து தவறி விழுந்த பாயசத்தின் ஒரு பகுதியை மெதுவாக அஞ்சனாவின் கைகளில் வைத்தார். அதை அஞ்சனா உண்டாள். அவளது பக்தி, சிவபெருமானின் அருள் மற்றும் வாயு பகவானின் தலையீடு ஆகியவற்றின் மூலம் அஞ்சனா கர்ப்பம் தரித்தாள். இவ்வாறு அஞ்சனாவுக்கும் கேசரிக்கும் அளவற்ற சக்தியும் தெய்வீக நோக்கமும் கொண்ட ஒரு குழந்தை பிறந்தது. அக்குழந்தையே அனுமன். இவருக்கு ஆஞ்சநேயா, அஞ்சனாவின் மகன், மற்றும் வாயுபுத்ரா, வாயுவின் மகன் என்ற பெயர்களும் உண்டு. இவர் சிவபெருமானின் அம்சமாக கருதப்படுகிறார்.